சத்யா மேடம் இருக்காங்களா? நீங்க இங்க? நான் சத்யா மேடத்தை பார்க்க வந்தேன். ஏன் லஞ்சம் அது இதுன்னு பேரம் பேச வந்தீங்களா? என்ன தம்பி இன்னும் கோபமாவே இருக்கீங்க? நான் லஞ்ச விஷயமா வரலப்பா, வாழ்த்த வந்திருக்கேன். வாழ்த்தவா? ஆமா தம்பி, அவங்க எடுத்த நடவடிக்கையில உண்மையா குவாரி வச்சு நடத்துற எங்க சங்கத்தாளுங்க தப்பிச்சாங்க. கண்டவனுங்க குவாரி அதிபர்னு சேர்ந்து எங்க சங்கத்து பேரே கெடுத்துட்டாங்க. மேடம் எடுத்த ஆக்ஷனால உண்மையான ஆளுங்க யாருன்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப எங்க சங்கத்துல தப்பான ஆளுங்க எல்லாரையும் விலக்கிட்டோம். அதான் மேடத்தை பார்த்து நன்றி சொல்லலான்னு வந்தேன். சரி வாங்க மேடம். வாங்க சார் வாங்க. என்னது இவரதுக்கு இங்க வந்திருக்காரு? மேடம் தப்பா நினைச்சுக்காதீங்க, நானும் தான் நினைச்சேன். ஆனா சார் வந்திருக்கிறது உங்களுக்கு வாழ்த்து சொல்ல. வாழ்த்து சொல்லவா? ஆமா மேடம், அன்னைக்கு நான் அப்படி பேசினேன்னு கோச்சிக்காதீங்க. ஆனா நீங்க அப்ப எடுத்த நடவடிக்கையில நல்ல குவாரிக்காரங்கெல்லாம் யாருன்னு தெரிஞ்சு போச்சு. கெட்டவங்களெல்லாம் சங்கத்தை விட்டு நீக்கிட்டோம் மேடம். இப்ப எங்க பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்கு மேடம். சங்கத்தோட பேரையும் காப்பாத்திட்டீங்க மேடம். அதான் உங்களை பார்த்து நன்றி சொல்லலாம்னு வந்தேன் மேடம். இந்தாங்க மேடம். இதெல்லாம் எதுக்கு சார்? நாங்க எங்க கடமையை தானே செஞ்சோம். இதெல்லாம் வேண்டாம் சார், தப்பு சார். நீங்க ஒரு ஃபோன் பண்ணியே சொல்லிருக்கலாமே. இல்ல மேடம், இந்த ஸ்வீட் பாக்ஸையாவது. இல்ல சார், தப்பா எடுத்துக்காதீங்க சார். இதெல்லாம் வேண்டாம். கவர்மெண்ட் எங்களுக்கு சம்பளம் கொடுக்குது, அதுவே எங்களுக்கு போதும் சார். மேடம், விஜிலன்ஸ் ஆபீசர்ஸ். இங்க என்ன நடக்குது? இவர் யாரு? என்ன சார் லஞ்சம் கொடுக்க வந்தீங்களா? சார் அது என்ன கையில பொன்னாடை? உங்க வேலையை இவங்க முடிச்சு கொடுத்துருக்காங்களா? அதுக்கு பொன்னாடை போத்த தான் வந்திருக்கீங்களா? சார் என்ன சார் நீங்க உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டே போறீங்க? நான் குவாரி சங்க தலைவர் சார். மேடம் குவாரி மேல எடுத்த நடவடிக்கைக்காக நான் நன்றி சொல்லலான்னு வந்தேன். மேடம் இந்த ஸ்வீட் கூட வாங்காம கடமையை தான் செஞ்சேன், எதுக்கு இதெல்லாம், கவர்மெண்ட் எங்களுக்கு சம்பளம் கொடுக்குது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்னவா லஞ்சம் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கீங்க? ஓகே, நீங்க போலாம். மேடம், இவரும் நீங்களும் கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருந்துகிட்டு வெளியில வேற ஜாப் பாக்குறீங்கன்னு எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. சார் என்ன சொல்றீங்க? நீங்க உங்க வருமானத்துக்கு அதிகமா கடன் வாங்கியிருக்கீங்க. கிட்டத்தட்ட 35 லட்சத்துக்கு கடன் வாங்கியிருக்கீங்க. சட்டப்படி 3 லட்சத்துக்கு மேல கடன் வாங்க கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? சார் நீங்க விவரம் என்னன்னு தெரியாம பேசுறீங்க. எங்களுக்கு எல்லாம் தெரியும். 10 நாளைக்கு முன்னாடி உங்க ஜெய்ஹிந்த் விலாசை மீட்கிறதுக்காக 1.25 கோடி பணம் கொடுத்து மீட்டிருக்கீங்க. அந்த பணம் எப்படி வந்தது? அதுல 35 லட்சம் வட்டிக்கு வாங்கியிருக்கீங்க. சார் வீட்டை மீட்டது எல்லாமே உண்மைதான். ஆனா அது எல்லாமே எங்க சொந்தக்காரங்க கிட்ட கடன் வாங்கியிருக்கோம். அந்த 35 லட்சத்துக்கு கணக்கு சார் டாக்குமெண்ட்ல என் அண்ணன் கிட்ட இருக்கு. நான் அதை கொண்டு வர சொல்றேன். சீக்கிரம் கொண்டு வர சொல்லுங்க. உட்காருங்க சார். டேய் குமார், கடன் வாங்கின டாக்குமெண்ட் எடுத்துட்டு உடனே வா. ஆமா சீக்கிரம் வா, ஆபீஸ்க்கு வா. என்னக்கா இன்னும் போன் எதுவும் வரவே இல்ல? இரு பார்க்கலாம். என்ன நடக்குது? என்ன நடக்குதா? வசமா மாட்டிக்கிட்டாங்க மேடம், சிக்கிக்கிட்டாங்க. ஆபீசர்லாம் கொடையறாங்க. சத்யாவும் பிரகாஷும் பதில் சொல்ல முடியாம முழிக்கிறாங்க. சபாஷ். இன்னையோட அவங்க வெளியில போகணும். எல்லாம் முடிஞ்சது ஃபோன் பண்ணி சொல்லுங்க. சரிங்க மேடம். என்னக்காச்சு? விஜிலன்ஸ் ஆபீசர்ஸ் விசாரிக்கிறாங்களாம். சத்யாவும் பிரகாஷும் முழிக்கிறாங்களாம். இன்னையோட அவங்க வேலைக்கு சாவு மணி அடிக்கணும். வேலை போகணும். அதுக்கப்புறம் நான் ஃபோன் பண்ணி பேசணும். அவங்க கதறத நான் கேட்கணும்டி. நான்சென்ஸ். சாரி மேடம். என்ன சார் இதெல்லாம்? மேடம், சுஜாதா மேடம் மேல எந்த தப்பும் இல்ல. கார்த்திக் சார் ஜெயில இருக்கிறதுனால அவங்களால எதையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. என்ன சார் சொல்றீங்க? அப்ப எனக்கு வருத்தம் இல்லையா? அதுக்காக பிசினஸ் கவனிக்காம இருக்க முடியுமா? சொல்லுங்க. இப்ப நஷ்டத்துக்கு யார் பொறுப்பு? எடுத்துக்கோங்க. வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. வாழ்த்துக்கள் சார். தேங்க்ஸ். தேங்க் யூ சார். எடுத்துக்கோங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் சார். வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. மேடத்துக்கும் ஸ்வீட் கொடுக்கணும். எதுக்கு மேடம் எல்லாம் அத்தனை சொன்னா? அதெல்லாம் அப்படிதான், நீயும் வா. சரி வாங்க. போங்க சார், போங்க. மேடம் ஸ்வீட் எடுத்துக்கோங்க. தாரணி பிரெக்னெண்டா இருக்கா மேடம், அதான் இப்ப எடுத்துக்கோங்க. இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல.
அத்தை என்னாச்சு? ஏன் இப்படி கோவப்படுறீங்க? கோவப்படாம என்ன செய்ய சொல்ற? நீ அந்த சத்யா பிரகாஷோட சேர்ந்து என் மகனை உள்ள வச்சுட்ட. அத்தை பாரு, கார்த்திக்கு ஈக்குவலா உன்னை பொறுப்புல உட்கார வச்சேன். ஏன்? எனக்கு வயசாயிடுச்சு, நீ பாத்துப்பேங்கிற நம்பிக்கையில தான். இப்போ 3 கோடி நஷ்டத்துல கம்பெனி ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கு அவங்க கிட்ட பொறுப்பை கொடுத்த? லாபமே வராத ஒரு கம்பெனி, அதுக்கு ஒரு எம்டி. ஏற்கனவே உன் அண்ணன் பண்ண கூத்துல யூனியன் அது இதுன்னு பேசி கார்த்திக் கிட்ட கையெழுத்து வாங்கி போனஸ் கொடுத்ததுலயும் நஷ்டம். லாபம் வந்திருந்தாலும் அந்த நஷ்டம் தெரிஞ்சிருக்காது. இப்போ 3 கோடி ரூபாய் நஷ்டமாயிருக்கு. இப்போ இந்த தீபாவளிக்கு தொழிலாளிகளுக்கு போனஸ் கொடுத்ததுல வேற இழப்பு. இந்த நஷ்டம்லாம் யாருக்கு? உனக்கும் உன் அண்ணனுக்குமா? கம்பெனிக்கு தானே? அன்னைக்கே சொன்னேன், கார்த்திகை யூனியன் விஷயத்துல யோசிக்காம கையெழுத்து போடாதேன்னு. கேட்டானா? மச்சாங்கிற நம்பிக்கையில ஏன் பேச்ச கேட்காம கையெழுத்து போட்டான். ஐயோ, இப்ப எவ்வளவு பிரச்சனை! எல்லாத்துக்கும் மேல உன்னை பொறுப்புல உட்கார வச்சா நீயும் கம்பெனியை சரியா கவனிக்கல. முன்ன பின்ன அனுபவம் இருந்தா தெரிஞ்சிருக்கும். இப்படியே போச்சு, இந்த கம்பெனியே நாசமா போயிடும். இதை என்னால அனுமதிக்கவே முடியாது. சுஜாதா, நான் இப்ப சொல்றதுதான். நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. கார்த்திக் வெளியே வந்தாகணும். அதை விட்டுட்டு இப்படி ஸ்வீட்டை கொடுத்துக்கிட்டு அண்ணனும் தங்கச்சியும் ஆட்டம் போடாதீங்க. அண்ணா, கார்த்திக் கோவத்துல தேவையில்லாததை பண்ணிட்டு உள்ள போயிட்டாரு. சத்யா பிரகாஷ் மேல உள்ள கோவத்துல அத்தை என்ன குறை சொல்றாங்க? நான் இதுல என்ன பண்ணுவேன்? என்னடா பிரச்சனை? குடு. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல சார். நாங்க நேர்மை. மேடம், ஆ, சார், இவர்தான் என் அண்ணன். இதுதான் கடன் வாங்கின டாக்குமெண்ட். டேய், என்னடா என்ன பிரச்சனை? இல்லடா, கவர்மெண்ட் ஸ்டாஃப் 3 லட்சத்துக்கு மேல கடன் வாங்க கூடாது இல்லையா? நானும் சத்யாவும் 35 லட்சம் வாங்கினதா இவங்களுக்கு கம்ப்ளைண்ட் போயிருக்கு. அதான் சார், அந்த 35 லட்சம் ரூபாய்க்கு நான் தான் சார் ஜவாப்தாரி. நான் தான் சார் கடன் வாங்கியிருக்கேன். பிரகாஷும் சத்யாவும் சாட்சி கையெழுத்து தான் போட்டிருக்காங்க சார். பார்த்துக்கோங்க. ஆமா சார், சாட்சி கையெழுத்து தான் போட்டிருக்காங்க. ஓகே. சார், மீதி பணத்தை சத்யாவோட மாமா கிட்டயும் என் தங்கச்சியோட மாமியார் கிட்டயும் தான் சார் வாங்கணும். நீங்க வேணா அவங்க கிட்டயும் என்கொயரி பண்ணி பார்த்துக்கோங்க சார். ஓகே, நாட் நெசசரி. சாரி மேடம், ராங் இன்ஃபர்மேஷன் வந்து. இந்தாங்க சார். ரியலி சாரி. சார், என்ன பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஆபீஸ்ங்கிறது கோயில் மாதிரி. இன்னும் சொல்ல போனா சிவன் சொத்து குலநாசம்னு சொல்லுவாங்க. இதையும் நாங்க அப்படிதான் பாக்குறோம். இங்க இருக்கிற ஒரு பேனா பென்சில கூட நாங்க சொந்த யூஸுக்கு எடுத்ததே இல்ல. ஆபீஸோட காரை கூட நாங்க சொந்த யூஸ்க்காக யூஸ் பண்ணதே இல்ல. எல்லாத்துக்கும் மேல கவர்மெண்ட் ஆபீசரா கிரானைட் விஷயத்துல ஆக்ஷன் எடுக்கும்போது எத்தனையோ கோடி லஞ்சம் தரேன்னு சொன்னாங்க. ஆனா நீதிதான் முக்கியம்னு நானும் என் ஹஸ்பண்டும் வாழறோம். அந்த நேர்மைக்காக நாங்க கொடுக்கிற வேலை அதிகம் சார். சாரி மேடம், தப்பா எடுத்துக்காதீங்க. நாங்க கிளம்புறோம். டேய், என்னடா? ஏன் பிரகாஷ், 35 லட்சம் ரூபாய் கடன் வாங்கினது எப்படி விஜிலன்ஸ்க்கு போயிருக்கோம்? தெரியலடா. ஏங்க, இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அதான் கடையில வினோதினி பார்த்தால, அக்கா கிட்ட போய் வத்தி வச்சிருப்பா. அவங்க விஜிலன்ஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. ஆமா சத்யா, இது அவ வேலையா தான் இருக்கும். அவளை இன்னைக்கு கைய கால உடைச்சதான் சரியா வருவா. டேய் டேய், இல்லடா, அவளை ஏதாவது பண்ணாதான் சரியா வருவாடா. நீ சும்மா இரு. டேய், முட்டாள்தனமா உளறாத. அண்ணியாருக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இத வேற யாரோ பண்ணிருக்காங்க. டேய், என்னடா சொல்ற? ஆமாண்டா, அவங்க பண்றதா இருந்தா எதையும் விசாரிச்சு குறிப்பாத்து அடிப்பாங்க. இந்த மாதிரி சொத்தையெல்லாம் செய்ய மாட்டாங்க. இது எங்க ஆபீஸ் லெவல்ல வேண்டாத எதிரி யாராவது பண்ணிருப்பாங்க. இதுக்கும் அண்ணியாருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. தேங்க்ஸ். இந்தா, நீ கிளம்பு. சரிடா. ஏங்க, இது அவங்க பண்ணாம வேற யார் பண்ணிருப்பா? இத பண்ணது அண்ணியாரே தான். பிரகாஷ்? ஆமா சத்யா, குமார் கிட்ட சொல்லிருந்தா என்ன ஆகுன்னு யோசிச்சு பாரு. வெட்டு குத்துன்னு கிளம்புவான். இது தேவையா? அதான் மாத்தி சொன்னேன். அவன் பாட்டுக்கு கோவத்துல போய் ஏதாச்சும் பண்ணனா பிரச்சனை நமக்கு தான். அதனாலதான் சொல்லல. ஆனா இது அந்நியரை தவிர வேற யாராலையும் செஞ்சிருக்க முடியாது. இதை எப்படி தீக்கணும்னு எனக்கு தெரியும். பாப்பலாம். எங்கங்க போறோம்? பேக் எடுத்துட்டு வா சொல்றேன்.
நிமிஷம். வாங்க. சரி, நீங்க மெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணுங்க. ஓகே மேடம். அதுக்கெல்லாம் ரிப்ளை அனுப்பிடுங்க. சரிங்க மேடம். அந்த செக்ஸ் எல்லாம் என்ன செக்ஸ்? நீங்க சைன் பண்ண வேண்டிய செக்ஸ். ஓகே ஓகே, வீட்டுக்கு அனுப்புங்க, நான் சைன் பண்ணி ஓகே அனுப்புறேன். மேடம். உடனே அனுப்பிச்சிடுறேன். சரி, ஓகே. ஓகே. நிறைய தடவை நான் ஃபோன் பண்ணிட்டேன், ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறான். ம். என்ன ஆச்சு? அந்த பிரகாஷ் சத்யா வேலை காலி ஆயிடுச்சா? சொல்லுங்க மேடம். என்ன டோட்டலா முடிஞ்சு போச்சா? இல்ல மேடம், எல்லாம் தப்பா போச்சு. என்னையா சொல்ற? ஆமா மேடம், கடன் வாங்கினது எல்லாம் குமார் சார் தானாமா. அவங்க 2 பேரும் சாட்சி கையெழுத்து மட்டும்தான் போட்டிருக்காங்களாம். என்ன சொல்ற? அதனால அவங்க தப்பிச்சிட்டாங்க மேடம். சாட்சி கையெழுத்துக்கெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு ஆபீசருங்க போயிட்டாங்க மேடம். ச்சே, தப்பிச்சிட்டாங்களே. மேடம், உங்க ஹஸ்பண்ட் இத நீங்க தான் பண்ணிருப்பீங்கன்னு கோவமா பேசினாரு. ஆனா பிரகாஷ் இது அவங்க செய்யல, முன்பகையால வேற யாராவது செஞ்சிருக்கலாம்னு சொல்லிட்டாரு. நல்ல வேலை மேடம், உங்க மேல டவுட் வரல. என்ன சொல்ற? என் மேல டவுட் வரலையா? ஆமா மேடம். ம், சரி, நான் அப்புறமா பேசுறேன். சரிங்க மேடம். ச்சே, என்னடி இப்படி பண்ணிட்ட? என்னக்கா? கடன் வாங்குனது ஏன் வீட்டுக்காரர் தானா? இவங்க 2 பேரும் சாட்சி கையெழுத்து மட்டும் தான் போட்டிருக்காங்க. ம், ச்சே, கையெழுத்து போடும்போது எதுக்கு போடுறாங்கன்னு பார்க்க மாட்டியா? எல்லாத்தையும் சொதப்பி வச்சுட்ட. என்னக்கா இது இப்படி ஆயிடுச்சு? என் வீட்டுக்காரரு இதை நான் தான் பண்ணிருப்பேன்னு சந்தேகப்படுறாரு. ஆனா அதிசயமா பிரகாஷ் இதை நான் பண்ணிருக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கான். என்னக்கா இது ஆச்சரியமா இருக்கு? எப்பவுமே அவன் உன்னதானே குத்தம் சொல்லுவான். கரெக்டா சொன்ன வினோ. டேய், என்ன வேலை போயிருக்கோம், தெருவுக்கு வந்திருப்போம்னு சந்தோஷப்பட்டிருப்பீங்களே. எல்லாத்துலயும் மண்ணள்ளி போட்டனா வினோ சரியா கணக்கு போட்டு வச்சிருக்க. எங்களுக்கு ஏதாவது கெட்டது நடந்தா அது இவங்களாலதான் இருக்கும்னு. இப்ப இங்க எதுக்கு வந்திருக்க? அந்நியாரே உரும்பாதீங்க. இது காரணம் நீங்க தானே சொல்லியிருந்தா எங்க அண்ணன் உங்களை வந்து தூக்கி போட்டு மிதிச்சிருப்பான். அதனாலதான் அவங்க கிட்ட சொல்லல. என்ன எங்களை பார்த்தா கேன மாதிரி தெரியுதா? எப்ப வினோவை அணைச்சு கடையில பார்த்தனோ அப்பவே பிளான் பண்ணிட்டேன். எங்க ஆபீஸ்ல ஒருத்தன் உங்களுக்கு ஸ்பையா இருக்கான்னு எங்களுக்கு தெரியும். அதான் சொல்லி அடிச்சோம். கடன் வாங்கினா கையெழுத்து போட்டிருப்போம், வேலை போயிருக்கோம்னு நினைச்சிருப்பீங்கல்ல. வாஸ்தவம் தான், கையெழுத்தும் போட்டிருப்போம். ஆனா டிஃபன் கடை விஷயத்துல மட்டும் இல்ல, எங்க மாமா வேற விஷயத்துலயும் எங்களை காப்பாத்திட்டாரு. இது விஷயமா நாங்க எங்க மாமா கிட்ட பேசும்போது மாமா சொன்னாரு. என்ன மாமா இப்படி ஆயிடுச்சு? எப்படியாவது கடனை அடைச்சிடலாம்னு நினைச்சோம். சத்யா, கவர்மெண்ட் வேலை பார்க்கறவங்க தனியா எந்த வேலையும் பார்க்க கூடாதுங்கிறது மட்டும் இல்ல, இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. என்ன மாமா? கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருக்கிறவங்க அரசாங்க விதிப்படி 3 லட்சத்துக்கு மேல கடனோ லோனோ வாங்கக்கூடாது. அது சட்டப்படி குற்றம். இதுக்காக உங்க மேல நடவடிக்கை கூட எடுக்கலாம். என்ன சார் இது? இதுதான் ரூல்ஸ். மாமா, அப்ப நாங்க வெளியில கடன் வாங்கியிருக்கோமே, நீங்க டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட்டிருக்கீங்களா? அதெல்லாம் எதுவும் இல்ல. நல்லதா போச்சு, நீங்க தப்பிச்சிட்டீங்க. என்ன சார் இது? அப்போ கடன் கூட வாங்க கூடாதா? பிரகாஷ், கவர்மெண்ட் அனுபவிச்ச எல்லைக்குள்ளதான் எந்த ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபும் கடன் வாங்கணும். நீங்க உங்க சம்பளத்தை கணக்கு வச்சுதான் எதா இருந்தாலும் பண்ணணும். இப்ப நீங்க 50-60 லட்சம் கடன் வாங்கினா என்ன பண்ணுவீங்க? அதை அடைக்க உங்க சம்பளம் பத்தாது. அதுக்காக லஞ்சம் வாங்கியாவது கடனை அடைக்கணும்னு நினைப்பீங்கல்ல? ஐயோ சார், நான் உங்களை சொல்லல, கவர்மெண்ட் அதுக்கு தான் இந்த ரூலே போட்டிருக்கு. நீங்க உங்க வருமானத்துக்கு மீறி கட்ட முடியாத அளவுக்கு கடனை வாங்கி அதுக்கு ஏதாவது சைன் பண்ணா சிக்கல் தான். வருமானத்துக்கு மீறி சம்பாதிக்கிறது எப்படி குற்றமோ அதே மாதிரி தான் வருமானத்துக்கு மீறி கடன் வாங்குறதும் குற்றம். இத ஒன்ன வச்சு உங்களை சஸ்பெண்ட் பண்ணலாம், ஏன் டிஸ்மிஸே பண்ணலாம். விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் உங்களை விசாரிக்கும். எடுப்பிலே உங்களை கேட்கிற முதல் கேள்வி, அளவுக்கு மீறி வாங்கின கடனை எப்படி அடைப்பீங்கன்னு தான். உங்க சம்பளத்துல பிடிச்சது போக மீதி வாங்கின சம்பளத்துல இத்தனை லட்சம் ரூபாய் கடனை எப்படி அடைப்பீங்க? அப்ப லஞ்சம் வாங்கி கடனை அடைக்கணும்னு நினைக்கிறீங்களான்னு கேட்பாங்க. மாமா புரியுது மாமா, ஆனா நாங்க கடன் வாங்கியிருக்கோமே, என்ன பண்றது?
ஆனா நீங்க தான் எதுலயும் சைன் பண்ணலன்னு சொன்னீங்களே. ஆனா நாங்க உத்தரவாதம் கொடுக்கணும்ல சார். ஓஹோ. சரி, நான் ஒரு யோசனை சொல்றேன், கேக்குறீங்களா? சொல்லுங்க மாமா. உங்க வீட்டுக்காக தானே கடனை வாங்கியிருக்கீங்க. ஆமா மாமா. குமார் தம்பி இதுக்கு ஒத்துக்கிட்டு சைன் பண்ணுவாரா? நிச்சயம் பண்ணுவார் சார். அப்ப பிரச்சனையே இல்ல. அவர் பிரைவேட் கம்பெனில தான் வேலை செய்யறாரு. அவர் கடன் ஏத்துக்கிறேன்னு கையெழுத்து போடட்டும், நீங்க சாட்சி கையெழுத்து போடுங்க. சார் சாட்சி கையெழுத்து போடலாமா சார்? அதுல எந்த பிரச்சனையும் இல்ல சார். பிசினஸ் விஷயத்திலயும் கடன் விஷயத்திலயும் நீங்க வழிகாட்டலனா எங்க வேலையே போயிருக்கோம். எங்களை காப்பாத்திட்டீங்க. என்ன பிரகாஷ், பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசிக்கிட்டு. சத்யாவுக்கும் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சேன். இல்ல மாமா, இந்த விஷயம் எங்களுக்கு இவ்வளவு தூரம் தெரியாது. சரி விடுமா, உங்க இடத்துல நான் இருந்திருந்தா கூட நான் இதெல்லாம் யோசிச்சிருப்பேனான்னு எனக்கு தெரியாது. இப்ப எல்லாம் தெரிஞ்சு போச்சுல, இனி கவனமா இருங்க. ரொம்ப நன்றி சார். அட என்ன பிரகாஷ், நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு. அண்ணியரே, அதிர்தா? உங்களுக்கு கொடுத்த கடிகாரத்துல நல்ல நேரமே காட்டாதா? இப்படி கேவலமா சொத்த சுத்தியா யோசிக்கிறீங்களே. அந்நேர மனசுல வச்சுக்கோங்க, உங்களை என்னைக்கு ஜெயஹிந்த் விலாச விட்டு துரத்துனோமோ அன்னைக்கே உங்களுக்கும் எங்க வீட்டுக்கும் எந்த உறவும் இல்லைன்னு ஆயிடுச்சு. இனி கனவுல கூட ஜெயஹிந்த் விலாஸ்க்கு நீங்க வரக்கூடாது. இப்ப நாங்க வாங்கின கடனை குமார் ஏத்துக்கிட்டான். இனி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இது எல்லாத்துக்கும் மேல எங்க வீடு நல்லவங்க இருக்கிற வீடு. வீட்டை தான் கைப்பற்ற முடியல, ஒரு மருமகளா வீட்டுக்குள்ள நுழையணும்னு ஆசை இருந்தா அதுவும் நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். ராஜுவை வளைச்சு அவனுக்கு பணத்தை கொடுத்து எங்க வீட்டுக்குள்ள பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கலாம். நினைச்சுதான் ஒவ்வொரு தடவையும் அவனை நீங்க அனுப்பி வைக்கிறீங்க. அது நடக்காது அண்ணியார. அவன் எங்க போனாலும் அவனை என் வழிக்கு கொண்டு வந்துருவேன். அவன் கிட்ட எப்படி எந்த வழியில பேசுறதுன்னு எனக்கு தெரியும். அண்ணன் தம்பியா இருக்கிற எங்க 3 பேரையும் என் தங்கச்சியையும் நீங்கன்னு இல்ல, அந்த கடவுளை நினைச்சாலும் பிரிக்க முடியாது. ராஜு வேணா உங்க பேச்சை கேட்டு சொத்த பிரின்னு சொல்லலாம். ஆனா அவன் கிட்ட தம்பிங்கிற முறையில நான் சென்டிமெண்டா பேசினா போதும், அவன் ஏன் கூட தான் இருப்பான். உங்க எண்ணம் பலிக்காது, பலிக்கவும் விட மாட்டேன். ஏங்க இவ்வளவு கேவலமா இருக்கீங்க? ஹேய், சீ நிறுத்து. நீங்க திருந்தறதுக்கு எத்தனை வாய்ப்பு கொடுத்தோம். ஒரு தடவையாவது உண்மையா மனசு மாறுனீங்களா? சதி சதின்னு அலைஞ்சு கடைசியா வீட்டை கைப்பற்றணும்னு வெறி ஆட்டம் ஆடினீங்க. வீட்டை விட்டு துரத்தியும் அடங்காம எவன் கூடயே சேர்ந்துக்கிட்டு எங்க வீட்டு நிம்மதியை கெடுக்கிறீங்க. நல்லா கேட்டுக்கோங்க, மூத்த மருமகளா இருந்து அந்த வீட்டுக்கு செய்ய வேண்டிய எந்த கடமையையும் நீங்க செய்யாம கீழ்த்தரமா போனீங்கல்ல. சின்ன மருமகளா இருந்து ஒரு நல்ல மருமகளா அதை நான் நிறைவேற்றுவேன். நீங்க பண்ண அத்தனை அயோக்கியத்தனத்துக்கும் சேர்த்து நான் நல்லது பண்ணுவேன். கேடுகிட்ட மருமகங்கிறதுக்கு நீங்க உதாரணமா இருக்கிற மாதிரி ஒரு நல்ல மருமகங்கிறதுக்கு நான் உதாரணமா இருப்பேன். அந்நியர, இது எல்லாத்தையும் விட வாழா வெட்டி நம்பர் 1ன்னா அது நீங்க. இத நிக்கிறாங்களே உங்க தங்கச்சி, வாழா வெட்டி நம்பர் 2. புரியுதா? நீங்களும் வாழ மாட்டீங்க, கூட இருக்கிறவங்களையும் வாழ விட மாட்டீங்க. இதை விட வேற நல்ல உதாரணம் இல்ல. என்ன வினோ, நீயாவது புத்தி வந்து பொழைச்சுப்பான்னு பார்த்தேன். ஆனா நீ உங்க அக்காவுக்கு வேவு பார்த்து அவங்க காலடியில ஒரு நாய் மாதிரி வாழ வேண்டியதான். ஆனா வாழ வெட்டிங்கிற பட்டத்தோட சந்தோஷமா வாழ. உன் அக்காக்கு தான் அறிவில்ல, உனக்கும் அறிவில்ல. நீ எல்லாம் ஒரு பொம்பளை. சத்யா, நீங்க ரெண்டு பேசவே அசிங்கமா இருக்கு. வா போலாம். ரொம்ப ஓவரா பேசுறீங்க. யார் ஓவரா பேசுறா? நீங்க பண்றதெல்லாம் அப்படித்தானே இருக்கு. மாமா அடிச்சு துரத்துனப்போ ஒரு பொம்பளையா நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? பண்ண தப்ப என்ன யோசிச்சிருக்க வேண்டாம்? மோனிஷாவை உங்க கூட வச்சுக்கிட்டு எங்கேயாவது ஒரு வேலைக்கு போய் லட்சணமா ஒரு பொம்பளையா நடந்திருந்தா மாமாவோ இல்ல நாங்களோ எல்லாத்தையும் மறந்துட்டு உங்க வீட்டுல சேர்த்திருப்போம்ல. அதெல்லாம் விட்டுட்டு கொண்டவன் கூட இருந்துகிட்டு நீ எல்லாம் ஒரு பொம்பளை. வா சத்யா, இந்த மாதிரி கெட்ட எண்ணம் உள்ளவங்களுக்கு அந்த அருமை எங்க தெரிய போகுது. வா. பிஸியா இருக்கீங்களா? 1 மினிட் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. பாய்.